வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் வந்து காலடி, ஆதிசங்கரோட பர்த் பிளேஸு. ஸோ ஆதிசங்கரர் வந்து ஹீஸ் அ கிரேட் ஃபிலாசபர். 8th செஞ்சுரியில் பிறந்தவர். அவர் வந்துட்டு காலடியில் பிறந்தார். பெரியார் ரிவர் பக்கத்தில் இருக்கிற காலடி. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து நம்மளோட ட்ராவல் டைரிஸில் வந்து பெரியார் ரிவர், அவர் விசிட் பண்ண கிருஷ்ணர் டெம்பிள், அவர் வந்து கிரேட் ஸ்காலர், கிரேட் ஃபிலாசபர். சின்ன யங் ஏஜ்லேயே 2-3 வயசுலேயே அவர் வந்து சான்ஸ்கிரிட் வேதமெல்லாம் கற்றுக்கிட்டு பயங்கர பெரிய ஃபிலாசபர். அவர் வாழ்ந்த இடத்துக்கு, ஜென்ம பூமிக்கு நம்ம காலடி படுறதே நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது அவரோட பிறந்த பூமி. நம்ம அடுத்த ஃபியூ டேஸில் நம்ம நிறையா பார்க்க போகிறோம். எவ்வளோ நிமிஷம் ஒவ்வொரு வீடியோ மொத்தம் பேசுகிறேன் நான். நம்ம போயிட்டுருக்கோம் சங்கர மடத்துக்கு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது என்ட்ரன்ஸ் எல்லாம். இங்கே தான் ஆதிசங்கரர் வந்து பிறந்தார், காலடி. ஊரே அவ்வளோ அழகாக இருக்குங்க. எல்லாமே ஆதிசங்கரோட பிக்சர்ஸாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் அவரோட ஜென்ம பூமி, ஆதிசங்கரோட ஜென்ம பூமி. நம்ம அதுக்கு தான் வந்திருக்கோம். 8th செஞ்சுரியில் கிரேட் ஃபிலாசபர். அவர் வந்து 2 வயசுலேருந்து வேதம் எல்லாமே கற்றுண்டவர். ஸோ அந்த பிளேஸ்க்கு தான் நம்ம இன்னைக்கு விசிட் பண்ணுறோம். இந்த இடமே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அவ்வளோ வைப்ஸு இந்த ஜென்மபூமி. இதுதான் ஆதிசங்கரோட பர்த் பிளேஸ். அவர் அம்மாவோட கிரிமேட் பண்ண அந்த சமாதி எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இந்த பூமியே, ஜென்ம பூமியே அவ்வளோ அழகாக இருக்குது. அவர் வந்து ஸ்ருங்கேரி, அதுக்கப்புறம் கேதார்நாத், பத்ரிநாத் எல்லா பிளேசஸ்க்கும் கால்நடையாகவே போய் ப்ரீச் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபாலோவர்ஸ், அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவருக்கு உலகம் ஃபுல்லாக. அவர் வந்து கடைசியாக வந்து கேதார்நாத்தில் தன்னோட 32வது வயசில் சமாதியானார். இப்போ நம்ம அழகாக அவரோட அவர் வாழ்ந்து ரசித்த கிருஷ்ணர் டெம்பிளை நம்ம பார்த்துட்ருக்கோம். கிருஷ்ணர் டெம்பிள் கூட இப்போ போகிறோம். இதுதான் வந்து crocodile காட்டு. சின்ன வயசில் ஆதிசங்கரர் காலை வந்து crocodile வந்து பிடிச்சிடும். அதுக்கப்புறம் அவர் வந்து சந்நியாசம் வாங்குவார். வந்து சந்நியாசம் வாங்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த crocodile விடும். அவங்க அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லுவா. ஆனால் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் வந்து சந்நியாசம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அது எல்லாமே அழகாக அந்த ஸ்டோரியில் எல்லாமே காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். பக்கத்துலேயே பெரியார் ரிவரும் இருக்குது. பெரியார் ரிவர் பக்கத்தில் தான் இந்த காலடி இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்ரீ ஆதிசங்கரர் பாதுகா மண்டபத்துக்கு வந்திருக்கோம்.
இதில் வந்து ஒரு 10 ஃப்ளோருக்கு மேலே இருக்குங்க. ஒவ்வொன்றும் வந்து ஆதிசங்கரரோட ஸ்டோரிஸ். அவர் எந்தெந்த டெம்பிள்ஸ் வந்து கால்நடையாக வந்து விசிட் பண்ணினார், அவர் எப்படி சந்நியாசம் வாங்கினார், ஒவ்வொரு கதையும் அவ்வளோ அமர்க்கலமாக இதில் டிபிக் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து திருப்பதி, திருச்செந்தூர், பத்ரிநாத், கேதார்நாத், நேபாள் வரைக்கும் போயிருக்காரு. சௌந்தர்ய லகரி புக் எழுதியிருக்காரு. அவர் எவ்வளவோ க்யூர் டிசீசஸ் எல்லாம் வந்து தன்னோட பக்தர்களுக்கு க்யூர் பண்ணியிருக்காரு. 32 இயர்ஸ்க்குள்ள அவ்வளோ சாதிச்சிருக்காருங்க. அத்தனையுமே இதில் இருக்குது. அவ்வளோ கோயில்களுக்கு போயிருக்காரு. சிவன், பார்வதி, சக்தி மேலே வந்து அவர் சௌந்தர்ய லகரி எழுதினது அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ரொம்ப மஸ்ட் வாட்ச். ஆதிசங்கர் இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சான்ஸ்கிரிட் காலேஜ் வேறு இருக்குது. இவர் வந்து நிறைய சமஸ்கிருதமும் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு அவரோட டிசைபிள்ஸ்க்கு. ஸோ ரொம்ப ரொம்ப மஸ்ட் வாட்ச். இந்த பிளேஸ் வந்து காலடியில் கொஞ்சம் தள்ளி இருக்குது. அதாவது மெயினாக அவரோட பர்த் பிளேஸ் அந்த விசிட்லேருந்து கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். வந்தீங்கன்னா இது வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆதிசங்கரோட ஜென்மபூமி பார்த்துட்டோம். அப்புறம் பெரியார் ரிவர் பார்த்தோம். அதை சுற்றி உள்ள கிருஷ்ணர் டெம்பிள் பார்த்தோம். இந்த ஊரே வந்து அப்படியே வந்து பயங்கர ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப அப்படியே அமக்கலமாக இருக்குங்க. இந்த ஊரே அப்படி ஒரு வைபை கொடுக்குது. அதாவது நம்ம காலடியில் நம்மளோட கால் பதிச்சுதுன்னா நம்ம தான் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு. உள்ளுக்குள்ள அவரோட கதையெல்லாம் டிபிக் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. அப்புறம் க்ரொக்கடைல் காட் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாமே. ஸோ இந்த காலடி முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம குருவாயூர் ட்ராவல் பண்ண போகிறோம். கேரளாவில் தான் நம்ம இருக்கோம். கொச்சினில் சில டெம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ எர்ணாகுளத்தில் காலடியோட தான் முடிக்க போகிறோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.